மாப்ள முதல்ல எந்திரிங்க மாப்ள. என்னத்த? முதல்ல கைய காட்டுங்க. என்னங்கத்த? கைய நீட்டுங்க சொல்றேன். ஆஹா, நீங்க ஆ காட்டுங்க. என்னத்த சக்கரை எல்லாம்? ஸ்வீட் கொடுத்துக்கணும். இப்போதைக்கு வீட்ல இதான் இருந்துச்சு. ஐயோ அத்தை, இப்போது விஷயம் என்னன்னு சொல்லுங்களேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் மாப்ள. நீங்க அப்பாவாக போறீங்க. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா மாப்ள. பூஜா வாமிட் பண்றத இப்பதான் நான் பார்த்தேன். அதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவ்வளவு பெரிய ஸ்கூல் நடத்துறீங்க, இந்த சின்ன விஷயத்தை கூட தெரிஞ்சுக்காம இருக்கீங்களா மாப்ள? கர்ப்பமா இருக்கிறதுக்கு முதல் அறிகுறியே கொமட்டலோ மயக்கமும் தான் மாப்ள. என்ன மாப்ள ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அத்தை. உங்க வாய் முகூர்த்தம் குழந்தை பெத்துக்குங்கன்னு சொன்னீங்க. இப்ப அந்த நல்ல தகவலும் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. அத்தையும் மருமகனும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது மத்த வாந்தி இல்ல, வெறும் பித்த வாந்தி. காலையில சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல, அது தெரியாம இவங்க உளறாங்க. அதை நீங்களும் நம்புறீங்களா? என்னத்த அது? ஒரு நிமிஷத்துல என்ன முட்டலாக்கிட்டீங்களே. சாரி மாப்ள. என்ன மூஞ்செல்லாம் சுருங்கி போச்சு? மாப்பிள்ள கிட்ட ரொம்ப அசடு வளைஞ்சியோ? நான் அசடு வழிஞ்சது இருக்கட்டும், ஏன் சமையல சாப்பிடாம ஹோட்டல்ல இருந்து வாங்கி சாப்பிட்டல, அதுக்குதான் இந்த தண்டனை. இனிமேலாவது ஒழுங்கா வீட்ல சாப்பிடு, இல்லன்னா அடிக்கடி இப்படிதான் ஆகும். வேற எதுவும் பேஷண்ட் இருக்காங்களா? இல்ல டாக்டர், தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் உங்களை பார்க்க வெயிட் பண்றாரு. உள்ள வர சொல்லுங்க. வாங்க சார். Thank you. Excuse me, madam. வாங்க சார், உட்காருங்க. Thank you. சொல்லுங்க. டாக்டர், நான் இங்க கன்சல்டேஷனுக்காக வரல. மெடிக்கல் சம்பந்தமா ஒரு சில உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கேன். இது என் ஒய்ஃபோட ஸ்கேன் ரிப்போர்ட். டெக்னிக்கலா இதுல என்ன எழுதிருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ சீரியஸான பிரச்சனைன்னு மட்டும் புரியுது. அது என்னன்னு சொல்ல முடியுமா ப்ளீஸ்? மே ஐ நோ யுவர் நேம்? ரவி. எங்க ஒர்க் பண்றீங்க? நான் ஒரு ஐடி கம்பெனில ப்ரோக்ராம் மேனேஜரா இருக்கேன் ஓ, டாக்டர். இது உங்க வைஃபோட ரிப்போர்ட் தானே நான் எப்படி நம்புறது மிஸ்டர் ரவி? நானும் கீர்த்தனாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ இது டாக்டர். அன்னைக்கு கன்சல்டேஷனுக்காக பிரியாவோட இவ தான் வந்தா. இப்போவாவது இவ என் ஒய்ஃப்ங்கிறத நம்புறீங்களா? சாரி மிஸ்டர் ரவி, பேஷண்டோட கண்டிஷனை பத்தி அவங்க கிட்டயோ அவங்க ரிலேஷன் கிட்டயோ தான் சொல்ல முடியும். சம்பந்தம் இல்லாதவங்க கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. அதனால தான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. பரவாயில்ல டாக்டர். கீர்த்தனாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்ததுல இருந்தே என்னால நார்மலாவே இருக்க முடியல. ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்க. அவளுக்கு ஒண்ணு இல்லைன்னு நீங்க சொன்னாதான் என்னால ரிலாக்ஸ்டாவே இருக்க முடியும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். கீர்த்தனா தன்னோட பிரச்சனைய பத்தி உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? இல்ல டாக்டர். இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை கூட அவ பீரோவுல மறைச்சுதான் வச்சிருந்தா. என் ஆபீஸ் டாக்குமெண்ட்டை தேடினப்பதான் இது கிடைச்சது. பேஷண்டே சொல்லாம மறைச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமே. அவங்க நாலேஜ் இல்லாம நான் எப்படி? என்ன கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் அவ இதை மறைச்சிருக்கா டாக்டர். அந்த அளவுக்கு அவளுக்கு என் மேல அக்கறையும் பாசமும் இருக்கு டாக்டர். அதே அளவுக்கு அக்கறையும் பாசமும் எனக்கு அவன் மேல இருக்கு இல்லையா? நான் இந்த ரிப்போர்ட்டை பார்த்தோம் அவளா சொல்லட்டும்னு கண்டுக்காம இருக்க முடியாது. அவ பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு. தயவு செஞ்சு எதை என்கிட்ட மறைக்காதீங்க. என் ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்க டாக்டர், ப்ளீஸ். சாரி டு சே திஸ் மிஸ்டர் ரவி, உங்க வைஃபுக்கு ஸ்டமக் கேன்சர் வந்திருக்கு. கேன்சரா? ஏன் கீர்த்தனாவுக்கா? ரிலாக்ஸ் மிஸ்டர் ரவி, அவங்க இப்போ செகண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. கீமோதெரபி கொடுத்தா அவங்கள கியூர் பண்ணிடலாம். ஆனா குழந்தை தங்காம போயிடும். பரவாயில்ல டாக்டர், எனக்கு என் கீர்த்தனா குணமானா போதும்.
நான் எப்ப அவளை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லுங்க. நீங்க எப்ப வேணும்னாலும் அவங்கள கூட்டிட்டு வரலாம். ஆனா உங்க வைஃப் இதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்களே. எனக்கு ஒண்ணும் புரியல டாக்டர். உயிர் பழைக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் கீர்த்தனா இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறா. உங்க குழந்தையை இழக்க அவங்க தயாரா இல்ல. கீமோ மூலமா அவங்க கேன்சரை குணப்படுத்தினாலும் அவங்க திரும்ப கன்சீவ் ஆகிறதுக்கு 50% சான்ஸ் இருக்கு. ஒருவேளை கேன்சர் அவங்களுக்கு திரும்ப வந்தா கர்ப்பப்பையை எடுக்க வேண்டியதா இருக்கும். இந்த கண்டிஷனை தான் அவங்க கிட்ட சொன்னேன். குழந்தை பிறக்காம போறதுக்கும் 50% சான்ஸ் இருக்குன்னா என்னால இந்த ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. நானும் பிரியாவும் அவங்கள கன்வின்ஸ் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணோம். எனக்கு ட்ரீட்மெண்ட்டே வேண்டாம், என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் குடும்பத்துக்கு குழந்தை பெத்து கொடுக்கறதா முக்கியம்னு அவங்க ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. நான் எத்தனையோ பேஷண்ட்டை அட்டன் பண்ணிருக்கேன். இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா எல்லாரும் அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா இப்பவும் உங்க வைஃப் தான் குடும்பத்தை பத்தி யோசிக்கிறாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவ எப்பவுமே இப்படிதான் டாக்டர். தான் சந்தோஷம், தான் சுயநலம்னு அவளால என்னைக்குமே யோசிக்க முடியாது டாக்டர். மத்தவங்களோட சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்து அடுத்தவங்களுக்காகவே தன்னோட உயிரை தியாகம் பண்ணணும்னு நினைக்கிற அதிசய பிறவி டாக்டர் அவ. ஆனா இப்ப அவ பண்ண நினைக்கிற தியாகத்தை எங்க யாராலையுமே ஏத்துக்க முடியாது டாக்டர். குழந்தைய பெத்து கொடுத்துட்டு அவ போய் சேர்ந்துட்டா நாங்க நிம்மதியா இருப்போம்னு அவன் நினைக்கிறான். எப்ப அவ எங்களை விட்டுட்டு போறாளோ அப்பவே எங்க சந்தோஷம், வாழ்க்கை எல்லாமே போயிடும். குழந்தையால கூட அந்த வாழ்க்கையை திருப்பி தர முடியாது டாக்டர். என் குடும்பத்துக்காக தான் அவ உயிரியே விடுறேன்னு சொன்னா. ஆனா அவ இல்லாம போயிட்டா என் குடும்பமே ஒட்டுமொத்தமா உடஞ்சு செதறியே போயிடும் டாக்டர். அவ எங்களுக்காக செய்யற தியாகத்துக்கு எந்த பலனும் இருக்காது டாக்டர். அவ இல்லங்கிறத என் அம்மா அப்பாவில ஏத்துக்க முடியாதுங்கிறப்ப ஏன் நிலைமையை யோசிச்சு பாருங்க டாக்டர். இத்தனை வருஷமா அவ இருந்தும் இல்லாம தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவ இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு நான் ஆயிட்டேன் டாக்டர். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியல டாக்டர். அந்த வேதனையை தாங்க முடியாம பைத்தியம் பிடிச்சு நானும் அவளோடய போய் சேர்ந்துருவேன் டாக்டர். மிஸ்டர் ரவி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இப்ப நீங்க என்கிட்ட சொன்னதையெல்லாம் உங்க வைஃப் கிட்ட சொல்லுங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வாங்க. பாசிட்டிவான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிடலாம். எனக்கு குழந்தையே இல்லாம போனாலும் பரவாயில்ல, என் கீர்த்தனா எனக்கு வேணும். எந்த சூழ்நிலையிலையும் அவளை என்னால இழக்க முடியாது. நான் சொல்றதையும் மீறி அவ இந்த விஷயத்துல பிடிவாதம் பிடிச்சானா அவளுக்கு முன்னாடி என் வாழ்க்கையை நான் முடிச்சுப்பேன். சரி கீர்த்தனா, நமக்கும் நேரம் ஆயிடுச்சு, கிளம்புவோமா? சரி வா. ஆஹா, பேசிக்கிட்டே இருந்ததுல அந்த ஆட்டோக்காருக்கு போன் பண்ண மறந்துட்டோமா? அந்த ஆட்டோக்காருக்கு போனை போடு. ரிங் போகுதே. தம்பி, நாங்க சாமி கும்பிட்டுட்டு கோயில்ல இருந்து வெளியில வந்துட்டோம்ப்பா. வந்துடுறீங்களா? நீங்க எங்க இருக்கீங்க? கோயில் வாசலுக்கு வாப்பா. சரி. இந்தாம்மா, இதோ வராரு ஆட்டோக்கார். அம்மா பயங்கர வெயில் வேறம்மா. போற வழியில ஆளுக்கு ஒரு இளநீ குடிச்சிட்டு போவோம். என்னம்மா அது இன்னும் காணோம் அந்த ஆட்டோக்கார? என்னாச்சுமா? யாராவது வாங்களே, என்ன கொஞ்சம் வாங்களே. குடிங்களே, என் மருமகள திடீர்னு மயக்க அடிச்சு விழுந்துட்டாளே. என்னாச்சு மாறி மாறி கடத்துறது பாருமா. கோயிலுக்கு வந்து என்ன தெய்வ குத்தமோ என்னமோ குடிப்பா. பாத்தோம் பாத்தோம். ஐயோ, என் மருமகளுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. ஐயோ என்னாச்சுன்னே தெரியல. நல்லா தான் சாமி கும்பிட்டு வந்தோம். திடீர்னு மயக்க விழுந்துட்டாளே. நான் என்ன பண்ணுவேன்? தம்பி, ஹாஸ்பிட்டல் கொண்டு போப்பா. கீர்த்தனா, கீர்த்தனா, சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கிளம்புப்பா. கீர்த்தனா, கீர்த்தனா, ஐயோ என்னாச்சுன்னே தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குதே. அம்மா, உங்க பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சாமா? ஐயோ, இவளுக்கு இப்படி ஆனதுல எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஃபர்ஸ்ட் உளறி புலம்பாம உங்க பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பேசுங்கம்மா. நீங்க தனியா இருந்து என்ன பண்ணுவீங்க? ஆமா ஆமா, முதல்ல ரவிக்கு போன் அடிக்கணும்.
ஹலோ ஹலோ ரவி, ரவி, நான் அம்மா பேசுறேன்டா. அம்மா ஏமா அழற? என்னாச்சுமா? கீர்த்தனா, கீர்த்தனா, கீர்த்தனாவுக்கு என்னமாச்சு? அவ கோயில இருந்து கிளம்பும் போது மயக்க அடிச்சு கீழே விழுந்துட்டாடா. என்னம்மா சொல்ற? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? அவ கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன்டா. என் மருமகளுக்கு என்னாச்சுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டேய், நான் எப்பவும் போற ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன். நீயும் அங்க வந்துடுடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அம்மா அம்மா அங்க போக வேணாமா, நான் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கம்மா. ஏண்டா? அம்மா விளக்கமா பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லவா? நான் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூட்டிட்டு வா. எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுடா. அம்மா ஜிகே ஹாஸ்பிட்டல்மா. டிரைவர் கிட்ட சொல்லு, அவருக்கு தெரியுமா? டேய், நீ பேசுறத பார்த்தா உனக்கு ஏதோ தெரியும் போல இருக்கே. கீர்த்தனாக்கு என்னடா ஆச்சு சொல்லுடா. அவளுக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? அம்மா எல்லா விஷயத்தையும் நேர்ல சொல்றமா, நீ சீக்கிரம் வாமா. சரிடா, சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரம் போங்க டிரைவர். என்னாச்சு இவங்களுக்கு? அவங்க மயக்கத்துல இருக்காங்க. இவங்க பேரு கீர்த்தனா தானே? ஆமாம்மா. நீங்க யாரு? நான் அவன் மாமியார். இவங்க ஹஸ்பண்ட் எங்க? போன் பண்ணிருக்கேன், என் பையன் தான் வந்துருவான். சரி உள்ள கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர். இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் உடனடியா ஆரம்பிங்க. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர். நீங்க? நான் ரவி, கீர்த்தனாவோட ஹஸ்பண்ட். அவங்க சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? உங்க மனைவிக்கு என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் டாக்டர். டேய், என்னடா ப்ராப்ளம்? என்னடா என்னென்னமோ சொல்ற? என்னடா அவளுக்கு சொல்லுடா. அம்மா பயப்படாம இருங்க. அவங்களுக்கு கேன்சர் செகண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். கேன்சரா? பயப்படுறதுக்கு ஒண்ணு. கேன்சர்னு சொல்றாங்களேடா. அம்மா கேன்சர்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க. சரி டாக்டர். கீர்த்தனா, டேய் ரவி, அம்மா என்னடா இதெல்லாம்? நான் சொல்றது கொஞ்சம் சொல்லவே இல்லையடா என்கிட்ட. நான் என்ன பண்ணுவேன்? டாக்டர் சொன்னதை நீ கேட்டில்ல? கீர்த்தனாவுக்கு கேன்சர் இப்போ செகண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இப்பவே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டா அவ குணமாயிடுவாமா. முழுசா குணமாயிடுவாடா. மனசையும் தேத்திடலாம். ஆனா மறுபடியும் இந்த வியாதி வந்துருமோன்னு பயத்திலேயே மிச்ச வாழ்க்கை நரகமாயிடுமேடா. ஏன் மருமகளுக்கு ஏண்டா இந்த நிலைமை? அப்படி அவ என்னடா பாவம் பண்ணா? அவளுக்கு மட்டும் ஏண்டா இந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும்? நீ முதல்ல உட்காரு. வாமா வாமா உட்காரு. சின்ன வயசுலயே ஏதோ ஒரு ஊர்ல அப்பா அம்மாவை இழந்து அனாதையா வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. நம்ம குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே அவ சந்தோஷமாவே வாழ ஆரம்பிச்சா. அது கூட அந்த ஆண்டவனுக்கு பொறுக்கலையேடா. டேய், அதுவும் குழந்தை உண்டாயிருக்கிற நேரத்துல கடவுள் இப்படி ஒரு வேதனையை கொடுத்துட்டாரேடா. டேய், நம்மளாலேயே இதை தாங்கிக்க முடியலையே. அவ எப்படிடா தாங்கிப்பா? அவ எப்படிடா தாங்கிப்பா? ஐயோ ஐயோ, குழந்தைக்கு என்ன ஆயிடுமோங்கிற பயமே கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடாதா? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? கீர்த்தனாவுக்கு எதுவும் ஆகாதுமா. சார், கீர்த்தனாக்கு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொல்றாங்க? அவ உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே. அம்மா, கீர்த்தனாக்கு எப்படி இருக்குன்னு நீங்களாவது சொல்லுங்கம்மா. நான் ஏண்டி சொல்லணும்? என் மருமகளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நீ என்கிட்ட சொன்னியா? எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தோம் மனசாட்சியே இல்லாம மறைச்சிட்டியேடி. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி. உண்மை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவ என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காம்மா. அவ உயிரை விட நீ செஞ்சு கொடுத்த சத்தியம் உனக்கு அவ்வளவு பெருசா போயிடுச்சா? நிஜமாவே உனக்கு அவ மேல அக்கறை இருந்திருந்தா நீ என்ன பண்ணி இருக்கணும்? அந்த சத்தியத்தை தூக்கி போட்டுட்டு விஷயத்தை எங்ககிட்ட வந்து சொல்லிருக்க வேண்டாம். நாங்க அப்பவே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருப்போம்ல. அதை விட்டுட்டு அவ செத்தாலும் பரவாயில்ல நீ இருந்துட்டியே. நீ எல்லாம் ஒரு மனுஷியே இல்லடி. விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நான் செத்துருவேன்னு அவ மிரட்டினா. அம்மா, அதுக்கு பயந்துதான் நான் அமைதியாவே இருந்துட்டேன்.
எங்க வீட்டு பொண்ணு எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ இங்க நிக்காத, வெளியில போ. என்னம்மா இங்க நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? சாரி டாக்டர். கீர்த்தனா இப்ப எப்படி இருக்கா? அவளுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுல ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு மிஸ்டர் ரவி. என்ன டாக்டர் சொல்றீங்க? டாக்டர் சந்தியா தான் உங்க வைஃப்க்கு கீமோதெரப்பி கொடுக்கணும். அவங்க கிட்ட நான் இப்பதான் போன்ல பேசினேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க இங்க வந்துருவாங்க. கீமோதெரப்பி கொடுக்கறதுக்கு முன்னாடி கருவை கலைச்சிருங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்ப இருக்கிற கண்டிஷன்ல நாம அதை தான் செஞ்சாகணும். என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? ட்ரீட்மெண்ட் கொடுத்தா என் மருமக பொழிச்சிருவாள்ல, அப்புறம் ஏன் கருவை கலைக்கணும்? உங்க அம்மா கிட்ட சிச்சுவேஷனை சொல்லவே இல்லையா ரவி? என்னால சொல்ல முடியல டாக்டர். ரவி, நீங்க பேசிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டேய், நீயும் அவள மாதிரி ஏதாவது மறைச்சிட்டியா? என் மருமகளையும் என் பேர குழந்தையும் காப்பாத்த முடியாதா? அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இல்லனாலும் என்னால தாங்கிக்க முடியாதுடா. பதறாதீங்கம்மா, நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. கீமோதெரப்பிங்கிறது ரேடியேஷன் சிகிச்சை. அத குழந்தையால தாங்க முடியாது, கர்ப்பப்பையிலேயே இறந்துரும். அதை சுமந்துட்டு இருக்கிறதுனால அம்மாவோட உயிருக்கு ஆபத்து வரலாம். அதனாலதான் இப்பவே அபார்ட் பண்ணலான்னு சொல்றேன். டாக்டர் சந்தியா வரதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். டேய், என்னடா இதெல்லாம்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா. அம்மா, என்ன பண்றது? நீ இங்கே இருமா, நான் போய் கீர்த்தனாவை பார்த்துட்டு வந்துடுறேன். இவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், சீக்கிரமா பேசிட்டு போயிடுங்க. இவங்க ரெஸ்ட்ல இருக்கணும். கீர்த்தனா, கீர்த்தனா, ஏம்மா இப்படி பண்ண? ஏன் என்கிட்ட இருந்த எல்லா விஷயத்தையும் மறைச்ச? நான் இப்ப எந்த அளவுக்கு மாறி இருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். நீ இல்லாத வாழ்க்கைங்கிறத என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஆனா என்ன விட்டுட்டு போகணும்னு உன்னால எப்படி யோசிக்க முடிஞ்சது? ஒரு குழந்தைய கையில கொடுத்துட்டு போனா நான் உன்னை மறந்துட்டு சந்தோஷமா இருந்துருவேன்னு நினைச்சியா? பைத்தியம் ஆயிடுவம்மா. என் வேலை, வீடு, சந்தோஷம், நிம்மதின்னு எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு பொணம் மாதிரி நடமாடிக்கிட்டு இருப்ப. நான் அப்படி இருக்கணும்னு தான் நீ ஆசைப்படுறியா? எனக்கு குழந்தை முக்கியம்தான், அப்பா வாக்குறது பெரிய சந்தோஷம்தான். ஆனா உன்னை இழந்துதான் அதெல்லாம் கிடைக்கும்னா எனக்கு அந்த சந்தோஷமே வேணாம்மா. உன்னை பலி கொடுத்துட்டு அடுத்த தலைமுறையை வளர்க்குற அளவுக்கு எங்களுக்கு கொடூரமான மனசு கிடையாதுமா. ஒண்ணுமே இல்லாம வந்த இந்த அனாதைக்கு இதெல்லாம் கிடைச்சதே அதிகங்க. எனக்கு இத்தனையும் கொடுத்த உங்களுக்கு ஒரு வாரிசை தவிர வேற என்னங்க தர முடியும்? என் வாழ்க்கையில நான் எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டா முழுசா வாழ்ந்த நிறைவோடுவே நான் போய் சேர்ந்துருவேன். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாதம்மா. என்னை விட்டு போறங்கிற முடிவை நீ மட்டும் எடுக்க முடியாது. ஏன்னா இது உன் வாழ்க்கை இல்ல, நம்ம வாழ்க்கை. இதுல நான் என்ன நினைக்கிறேங்கிறது முக்கியம் இல்லையா? எனக்கு வாரிசு வேணாம், என்ன அப்பான்னு கூப்பிட ஒரு குழந்தைய வேணாம். உன் அன்பும் பெரியம்மா மட்டும் போதுமா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க, ஆனா நீங்க ஏன் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல கீர்த்தனா. உனக்கு அபார்ஷன் பண்ணிட்டு கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலான்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். நமக்கு குழந்தையே இல்லாம போயிடுமோன்னு நீ பயப்பட வேண்டாம். உன் ட்ரீட்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சு
நீ கம்ப்ளீட்டா ரிகவர் ஆயிடுவ. அப்ப கண்டிப்பா நமக்கு இன்னொரு குழந்தை உருவாகும். அந்த நம்பிக்கையோட நீ இதுக்கு ஒத்துக்கம்மா. நமக்கு வாரிசு வேணுமா வேண்டாமாங்கிறது நமக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்க. அத்தையும் மாமாவும் என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரிய வேண்டாமா? எங்க மனசு மட்டும் என்ன கல்லிலேயே செஞ்சு வச்சிருக்கு. உன்னை கொன்னுட்டுதான் எங்களுக்கு வாரிசு வேணும்னா அப்படி ஒரு வாரிசு எங்களுக்கு வேண்டாமா? எங்களுக்கு நீ மட்டுமே போதும். அத்தை, இந்த விஷயமா நீ இனிமே எதுவும் பேசக்கூடாது. நீ இல்லனாலும் உன் குழந்தைய நாங்க பத்திரமா பார்த்து போங்கிற நம்பிக்கையில நீ இந்த முடிவுக்கு வந்த. நீ நினைச்சது நடக்காதுமா. உன் குழந்தைய நாங்க நல்லபடியா பார்த்து போங்கிறது பகல் கனவு. பாட்டி, தாத்தா, அப்பான்னு எல்லாரும் இருந்தும் அதுவும் உன்ன மாதிரி அனாதையா தானமா வளரும். சொந்த பந்தம் யாருமே இல்லாம அந்த குழந்தையோட வாழ்க்கை நாசமா போயிடாதா? இதெல்லாம் உனக்கு சம்மதம்னா உன் இஷ்டப்படி செய். ரவி, வா போலாம். என்னடா பாக்குற? நம்ம மனசுல என்ன இருக்குன்னு சொல்லியாச்சு. இனிமே அவ யோசிக்கட்டும். ஆனா அவ நல்ல முடிவாதான் எடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ரவி. வா. என்னால உன்னை இழக்க முடியாதுமா. நீ எனக்கு வேணும். ஒரு நல்ல முடிவா எடுடி ப்ளீஸ்.